பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஒரு மனுஷன் எந்த விதை விதைக்கிறானோ, ஒருவேளை எள்ளு விதையை விதைத்தால் எள்ளு வளரும், அல்லது ஆமணக்கு விதை விதைத்தால் ஆமணக்கு செடி வளரும், நெல் விதையை விதைத்தால் நெல் வளரும். ஆகவே இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைத்து வரும். மாறாக நெல் விதைத்தால் கரும்பு வராது, அல்லது கடுகு விதைத்தால் பயிர் வகைகள் வராது. எதை விதைக்கிறோமோ அது மாத்திரம்தான் வரும் என்பதுதான் உலக நியதி. அதுதான் சரியானதும் கூட. ஆகவே எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்ள விரும்ப மாட்டான், தனக்கு தீமை செய்ய விரும்ப மாட்டான். தனக்கு நன்மை செய்ய தான் சரியாக இருக்க வேண்டும், தனக்கு நன்மையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் அவன் விரும்புவான். ஆகவே தான் அவன் தனக்கானவைகளை நோக்குவது போல மற்றவனுக்கானவைகளையும் நோக்க வேண்டும். தனக்கு தீமை செய்யக்கூடாது என்று தனக்கு நினைக்கிறவன் மற்றவனுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கணும். அப்போ தான் அவன் சரியானவனாக இருக்க முடியும். காரணம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் தன்னுடைய மாம்சத்தினாலே அவன் அழிவை அறுப்பான். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய மாம்சத்துக்காக சுயநலத்துக்காக அவன் விதைத்து அங்கே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆவிக்குரியதை விதைத்து அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆக உலக காரியங்களையும் தேவனுடைய காரியங்களையும் ஒன்றாக இணைக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிற பொழுது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கும். யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும், விசுவாசிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். காரணம், ஆவிக்குரியவர்களை நாம் வளர்க்கிற பொழுது அல்லது ஆவிக்குரியவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது ஆவிக்குரியவர்கள் வளருவார்கள், தேவ நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எதை விதைக்கிறோம் என்பது முக்கியம். இரண்டாவது, எங்கே விதைக்கிறோம் என்பது முக்கியம். ஸோ எதை விதைத்தாலும் அதுதான் வளரும். அதே போல் எங்கு விதைக்கிறோம் என்பது இன்னும் முக்கியமாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் விதைச்சிடக்கூடாது. எங்கே விதைக்க வேண்டும்? கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு, ஊழியத்திற்கு, ஊழியக்காரர்களுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அல்லது விதைக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற விசுவாச குடும்பத்தார் பட்டினி கிடக்கிறாங்க, ஆனால் அவர்களை குறித்து கவலைப்படாமல் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது அது வீணானதாக மாறிவிடும். காரணம், பக்கத்து வீட்டுக்காரங்க இறந்து போகிறது போல் இருக்கிறாங்க, பக்கத்து விசுவாசி மறிக்கிறது போல் இருக்காங்க. ஆனால் வேறொருக்கு பல 100 கிலோமீட்டர் தாண்டி ஒரு உதவி செய்வதனால என்ன பலன் வந்துவிட போகிறது? ஆகவே விதைக்கிற இடம் மிக முக்கியம். விதைக்கிற விதை எப்படி முக்கியமோ அதே போல் விதைக்கிற விதையும் மிக முக்கியமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே தான் நல்ல விதையாக விதைக்கிற பொழுது அந்த விதை முளைந்து அது பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கிற பொழுது அது 100ஆக பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. விதை எந்த அளவுக்கு முக்கியமோ விதைக்கிற இடமும் அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆகவே விதைக்கிறவனும் விதை என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதே போல் நிலம் என்பது கர்த்தருடைய மனுஷனுடைய இருதயமாக இருக்கிறது. ஆகவே யாருக்கு விதைக்கிறோம், யாருக்கு கொடுக்கிறோம் என்பது தான் மிக முக்கியம். நாம் அறிந்தவர்களே, நமக்கு தெரிந்தவர்களே பார்த்து அவர்களுக்கே உதவி செய்தல்ல, தெரியாதவர்கள், தெரியாத விசுவாச குடும்பத்தார், தெரியாத ஊழியங்கள், அவர்களுக்கு நாம் செய்கிற பொழுது அது இன்னும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே யாவருக்கும் உதவி செய்யுங்கள், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே நாம் விதைப்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல் விசுவாச குடும்பத்தாருக்கு, ஊழியங்களுக்கு. காரணம், ஒரு ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உலகம் அவரை தூஷிக்கும், தேவனை தூஷிப்பார்கள். ஒரு விசுவாச குடும்பத்தார் தொடர்ந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அதை பார்க்கிற மற்ற புறஜாதியார்கள் தேவனை தூஷிப்பார்கள். ஆக அவர்களுக்கு உதவி செய்து நாம் அவரை உயர்த்தி விடுகிற பொழுது அவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவன் நாமம் புறஜாதியர் மத்தியிலையும் மகிமைப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே விசுவாச குடும்பத்தார் ஜாதியை பார்த்தல்ல, மதத்தை பார்த்தல்ல, தன்னுடைய ஊர் பார்த்தல்ல, விசுவாச குடும்பத்தார் என்று நாம் தெரிந்துவிட்டால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது தேவன் மகிமைப்படுவார், அந்த விசுவாசிகளும் சந்தோஷப்படுவாங்க, புறஜாதி மக்களும்
அவர்களை பார்த்து தேவன் நாமத்தை மையப்படுத்துவார்கள். அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் விதைக்கிற விதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் விதைக்கிற இடம் முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நிறைய விதைக்கணும். அதே போல் நிறைய பேருக்கு விதைக்கணும். முக்கியமாக விசுவாச குடும்பத்தாருக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விதைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி போடும் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.